நீயா? ரேகா சும்மா இரு, சத்தம் போட்டு பெருசு படுத்தாத ப்ளீஸ். இது அஜயோட சீரியல் நம்பர் தானே? ஆமா, அவனுக்கு பதிலா நான் தான் எக்ஸாம் எழுதுறேன். அப்படின்னா ஆள் மாறாட்டமா? ஆமா ரேகா. இதனால உன்னோட கொள்கை கௌரவம் எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த விஷயம் எல்லாம் இப்ப செத்து சுண்ணமாயிடுச்சு. ரேகா என்னம்மா இங்க? சார், இந்த ராஜு சீனியர் ஸ்டூடெண்ட் சார். இவன் எப்பவோ டிகிரி முடிச்சிட்டான். இங்க பாருமா, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. இது பெரிய எடுத்த விஷயம். அவங்க விஷயத்துல நீ நுழையாத. நீ போய் உன் வேலையை பாரு. அப்படின்னா இது காலேஜா இல்ல சூடோட கிளப்பா சார்? இந்த மாதிரி அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கேட்காம விட்டா ராத்திரியும் பகலும் கல்ல எண்ணெயை விட்டு படிச்ச எங்களை மாதிரி மாணவங்களோட நிலைமை என்ன சார் ஆகுறது? இது நிச்சயமா படிப்புக்கு செய்யற துரோகம். No more arguments. Let us come to the point. Look, நாளைக்கு அதே மாதிரி நீயும் ரேப் ஆக கூடாதுன்னா you just shut your mouth and sit. You scoundrel. மிஸ்டர் அஜய், ஹோல்ட் யுவர் டாங். ரவுடிசம் பண்றதுக்கு இது உங்க அப்பாவுடைய பார் இல்ல, புனிதமான காலேஜ். இங்க நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்கிற உரிமை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குன்றத மறந்துடாத. உரிமை கத்திரிக்கான்னு பேசுறதுக்கு யாருடைய அப்பா வீட்டு சொத்தம் இல்ல, எங்க தாத்தா கட்டி கொடுத்த காலேஜ். நான் மனசு வச்சேன்னா within no time உன்னை அவளையும் காலேஜ் விட்டு தூக்கிடுவேன். That is அஜய் சோப்ரா. இத பார், இந்த காலேஜ் கட்டி கொடுத்த உங்க தாத்தாவா இருக்கலாம், இன்னைக்கு இதோட சேர்மன் உங்க அப்பாவா இருக்கலாம். அதனாலே அவங்க ரெண்டு பேரும் நம்ம நாட்டோட கல்வி தரத்தை உயர்த்தின டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இல்லடா. அவரோட பேரை வச்சு ஒவ்வொரு மாணவகிட்டையும் டொனேஷன் பேர்ல லட்ச லட்சமா கொள்ளடிக்கிற கொள்ளக்காரங்கடா நீங்க. இந்த ஹோல் சிட்டிக்கே மல்டி மில்லியனர் ஆன எங்க அப்பாவை கொள்ளக்காரன் சொல்ற அளவுக்கு தைரியமா உனக்கு? டேய், அவனை தட்டி வைங்கடா. டேய் வாடா. காலேஜ்ல கேம்பஸ்ல கை காட்டும் இடங்கள் எல்லாம் இங்கே ஜாலியே லவ் கதையே. ஹாட்டு வீட்டினிலே டான்ஸ் ஆடும் மோனலிசா, என்ன ஆட்டி வச்சா மனசெல்லாம் பீசு பீசா. நான்கு கண்களுக்குள் அவன் போர்த்தி கிளாஸா, லவ் பண்ணவே கம்ப்யூட்டரைஸ் ஐசா. இந்த காலேஜே நம்ம எஸ்டேட்டு, செம்ம கொண்டாட்டம் நம்ம டீனேஜ். இந்த இளமை விளையாட்டு வந்த வரைக்கும் உறவாடு. ஆட்டு வீட்டினிலே டான்ஸ் ஆடும் மோனலிசா, என்ன ஆட்டி வச்சா மனசெல்லாம் பீசு பீசா. பட்டர்ஃப்ளையை கண்டேன் நடமாடும் மியூசிக் சிஸ்டம். துள்ளுபடைய பார்த்தா இளவட்டம், ரெயின்போ பட்டம் தேவலோக ஏஞ்சல் மாலிபத்து ஊஞ்சல். உந்தன் கண்கள் தானே என்னை கிள்ளாச்சு. வீட்டினிலே டான்ஸ் ஆடும் மோனலிசா, என்ன ஆட்டி வச்சா மனசெல்லாம் பீசு பீசா. நான்கு கண்களுக்குள் அவன் போர்த்தி கிளாஸா, லவ் பண்ணவே கம்ப்யூட்டரைஸ் ஐசா. மனசுக்கேது லாங்குவேஜ், நமக்கெல்லாம் அது வேணாம் பியூட்டி. நீந்துகின்ற காதல் கடவேலை கைத்தரை, மூழ்கி போகும் முன்னே கைகள் சேர்ந்தா மியாசிக். ஆட்டு வீட்டினிலே டான்ஸ் ஆடும் மோனலிசா, என்ன ஆட்டி வச்சா மனசெல்லாம் பீசு பீசா. நான்கு கண்களுக்குள் அவன் போர்த்தி கிளாஸா, லவ் பண்ணவே கம்ப்யூட்டரைஸ் ஐசா.
இந்த காலேஜே நம்ம எஸ்டேட்டு செம்ம கொண்டாட்டம் நம்ம டீனேஜ் இந்த இளமை விளையாட்டு வந்த வரைக்கும் கலக்கிறியே பேபியே என்ன மயக்கிடவே நீ வா மலரே வா see from her love is great Ajay! Dad, why are you shouting? What is this? My God! இவ்ளோ பெரிய பெரிய எழுத்துல பிரிண்ட் பண்ணிருக்கா உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? Oh, I'm sorry Dad. உங்களுக்கு சைட் ப்ராப்ளம் இருக்குல்ல? ஒரு வேலை செய்யுங்க. பால் கிளாஸ் போட்டு படிங்க. லெட்டர்ஸ் நல்லா தெரியும். Shut up. உன்னை நான் காலேஜுக்கு அனுப்புறது என் இமேஜ் ஸ்பாயில் பண்றதுக்காக இல்ல. My son, நீ காலேஜுக்கு போறது படிச்சு கிழிக்கிறதுக்காக இல்ல மகனே. சும்மா பேருக்காக தானே. நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? Oh my God. உங்களுக்கு வெறும் சைட் ப்ராப்ளம் தான் நினைச்சேன். ஞாபக சக்தியே இல்லையா? I am sorry Dad. That's your bad luck. You rascal. Dad, you hit me? உன்னை அடிக்கிறது மட்டும் இல்லடா ராஸ்கல். உன்னை கொன்னாலும் பரவாயில்லைன்னு தோணுது. இன்னைக்கு நீ செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு என்னுடைய பிரஸ்டீஜ் பாழா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான பிசினஸும் பாழா போயிடும் போல இருக்கு. தெரியுமா? உங்களுடைய ஸ்டேட்டஸையும் பிசினஸையும் மெயின் இன்ட்ரெஸ்டா வச்சுக்கிட்டு என்னுடைய ஃபியூச்சரையே பாழாக்கிட்டீங்களே. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? டேய், நான் உனக்கு என்னடா குறை வச்சிருக்கேன்? நீங்க எனக்கு ஒரு குறையும் வைக்கல. அம்மா இழந்த என்ன தங்க தொட்டில படுக்க வச்சு சர்வன்ஸ் கைக்கு ஹேண்ட் ஓவர் செஞ்சுட்டீங்க. பால் குடிக்க வேண்டிய வயசுல ஆல்கஹால குடிக்க வச்சீங்க. சின்ன வயசுலயே போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து கஞ்சா, ஷெரஸ், ஹெரோயின், அபின் இதெல்லாம் என் கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி என்ன ட்ரக் அடிக்ட் ஆக்கிட்டீங்க. இன்டர்மீடியட் படிக்கிற வயசுலயே கிளப் பார்னு அனுப்பிச்சு நைட் கிளப்புங்களே கதின்னு என்ன கிடக்க வச்சீங்க. கேட்டப்பெல்லாம் எனக்கு பணம் கொடுத்து கொடுத்து என்ன ஒரு உருப்படாத பையன் ஆக்கிட்டீங்க. உலக சுகங்களை வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அனுபவிக்க வச்சு என்ன ஒரு சாடிஸ்டா மாத்திட்டீங்க. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்த சலுகைகளை நீ மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்ப என்னையே பிளேம் பண்றியே. இட்ஸ் வெரி பேட். வசுந்தரா, நீ உயிரோட இருந்திருந்தா உன் மகனோட இந்த பேச்சை கேட்டுட்டு நீ ரொம்ப வருத்தப்பட்டிருப்ப. Dad, நீங்க என்ன அடிச்ச கோவத்துல பைத்தியக்காரத்தனமா ஏதேதோ பேசிட்டேன். I'm sorry Dad, I'm sorry. ஆனா உங்க ஸ்டேட்டஸ்க்கு பிளாக் மார்க் ஏற்படுத்தின அவளை சும்மா விட மாட்டேன். அவ லைஃபையே ஸ்மாஷ் பண்ணிடுவேன். ராக்கி, தாத்தா வந்துடுவாரு. அது வரைக்கும் நீ கலாட்டா பண்ணாம இருக்கணும். ரேகா, come on dear. Bye. நீ எதுக்கு இங்க வந்த? சும்மா உன்னை ரேப் பண்ணலாம் தான். டேய், ஏய், வாய்க்கு வந்தபடி பேசுனே பல்ல உடைஞ்சிரு ராஸ்கல். டேய், உன் வாய் குறுப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் யாருன்னு இன்னும் உனக்கு சரியா தெரியல. தெரியும். டிகிரிக்காக ஆள்மாறாட்டம் செஞ்சு பணம் பறிக்கிற அயோக்கியம் நான், நீ எனக்கு தெரியும். டேய், இன்னொரு வார்த்தை பேசணும் உன்னை இங்கே ரேப் பண்ணிடு. டேய், என் முன்னாடியே என் பொண்ணு கிட்ட அசிங்கமா பேசுறியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? யூ பாஸ்டர்ட். டேய், என்னடா முறைக்கிற? இப்ப தெரியுதா எங்க ஃபேமிலி ஸ்டைல் என்னன்னு? இன்னும் ஏன் இங்க நிக்கிற? Now get out. I'm sorry. Please sir, I'm very sorry. Excuse me ma'am. மன்னிச்சிருங்க. ஏண்டா அப்படி பாக்குறீங்க? போடா. என்ன சொன்ன? உன் ஃபேமிலி ஸ்டைல நான் பார்க்கணுமா? Now I will show you what my style is. That's my style. ரேகா, ரேகா, you bastard! ஏ ரேகாவை கிட்னாப் பண்ண பாக்குறீங்களா? உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. வாங்க, இவன் கதை முடிஞ்சு போச்சு. இங்க இருந்து எஸ்கேப் ஆயி
ஒரு வெட்கமின்றி கொஞ்சத்தானே நல்ல பியூட்டி பார்த்தி இந்த டியூட்டி செய்யும் சீட்டி தள்ளாடத்தானே ரோஜா பூச்செண்டு கையோடு சேர வந்தது பொன்வண்டு எங்கடா போறீங்க? தலைவர்கிட்ட கேளுங்க. தலைவரா? யாரா அது? இந்த நேரத்துல பொண்ணுங்களை கூட்டிட்டு எங்க போறீங்க? எல்லாரும் பிஜேபிக்கு போறோம். ஏன், என்ன வேணும்? பிஜேபிக்கா? இறங்குடா மாமியார் வீட்டுக்கு. ஆபீசர் நீங்களா சார்? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நீங்கன்னு தெரியல. Take this. Inspector, please. Have a nice drink. Thank you very much, sir. நீங்க லேட் பண்ணாம சீக்கிரம் கிளம்புங்க. Inspector, please save me, Inspector, please. Do your duty, Inspector. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. காரை பத்தி தெரியல உனக்கு. டிரைவர், நீ வண்டி எடுப்பா. வாங்க போலாம். Ajay, see you. Bye. Okay, bye. Hey, idiot! எதுக்குடா கார் நிறுத்துற ராஸ்கல்? ஏய், யாரா நீங்க? ஏன் காருக்கு வழி விடாம குறுக்க நிக்கிறீங்க? நீங்க என்ன மென்டலா? வழி விடல ஷூட் பண்ணிடுவேன்.
பப்ளிக் சர்வன்ஸ் ஆன நாம நம்ம உயிரை பணைய வச்சு ஜனங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம தர்மம், நம்ம கடமை. அதையெல்லாம் விட்டுட்டு வேலையே பயிர மேஞ்ச கதை மாதிரி கிரிமினல்ஸுகளோட கை கோத்துக்கிட்டு உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் கேடுகட்ட வேலைகள் பண்ணா நமக்கும் நம்ம போடுற இந்த காக்கி சட்டைக்கு என்னைக்கு மரியாதை இருக்காது. அது ஞாபகத்தில் இருக்கட்டும். மேடம், அது நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். யூ ஆல் ஆர் சஸ்பெண்டட். கெட் அவுட். மிஸ்டர் ரஞ்சித், டேக் த சார்ஜ். எஸ் மேடம். யூ பாஸ்டர்ட். போலீஸ்காரங்கன்னா உங்க வீட்டை காவல் காக்குற நாய்ங்க நினைச்சீங்களாடா? உங்கள மாதிரி கிரிமினல்ஸோட திமிர அடக்கி உங்க இடுப்ப ஒடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டடா இந்த பாவனா. இந்த டயலாக்லாம் என்கிட்ட விடாத. நான் உன்னை ஓய வச்சிருவேன். இந்த அஜய் சோப்ராவை எதிர்த்துக்கிட்டு யாரும் உயிரோட இருந்ததில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? டேய், இன்னும் ஒரு வார்த்தை பேசுறேன், இந்த போலீஸ் பெல்ட் உன் உடம்புல கோடு போட்டுடு. ஜாக்கிரதை. ஹலோ, யார் பேசுறது? 1 minute சார். மேடம், கால் ஃபார் யூ. எஸ். ஹலோ சார், உடனே வரேன். எஸ் சார். ரஞ்சித், டேக் கேர். எஸ் மேடம். பாருங்க மிஸ் பாவனா, மிஸ்டர் விஜய் சோப்ரானா கலியுக கர்ண மாதிரி. இவர் செய்யற பொருளாதார உதவியால தான் எங்க கட்சியே நடக்குது. சார், என்ன எதுக்காக வர சொன்னீங்க? மிஸ் பாவனா, மனுஷங்கன்னா வீக்னஸ் எல்லாம் இருக்கும். எப்பாவது ஒரு தடவை இவங்க செய்யற காரியங்களுக்கு நம்ம சட்டம் குறுக்க வரலாம். அந்த மாதிரி நேரத்துல காந்தி சொன்ன குரங்கு இருக்குல்ல, அதான் இந்த 3 குரங்கு. வாய், கண்ணு, காதை மூடிக்கிட்டு அமைதியா. அந்த மாதிரி எங்க ஐயா ஏதாவது செஞ்சா பார்க்க கூடாது. எங்க ஐயா எதை செஞ்சாலும் கேட்க கூடாது. ஐயா எது பேசினாலும் நீ மட்டும் எதிர்த்து பேசவே கூடாது. நீ மட்டும் அப்படி இருந்தீனா எங்க ஐயா உனக்கு என்ன வேணும்னு கேளு. காசு மாலை வேணுமா, ஒட்டியானா, வங்கி, மூக்குத்தி, கம்மலு, எது வேணும்னு கேளு. எங்க ஐயா வாங்கி வாங்கி கொடுப்பாரு. என்னங்க ஐயா, நான் சொன்னது கரெக்ட் தானுங்களே? அதாவது டியூட்டில இருக்கிற சின்சியரிட்டியை கைவிட்டுட்டு என்ன இவரோட செக்யூரிட்டி ஆக சொல்றீங்க? நோ நோ நோ, நான் எல்லார் விஷயத்திலும் இப்படி இருக்கணும்னு சொல்லல. ஆனா இவரு விஷயத்துல மட்டும் தலையிட வேண்டாம். ஐ எம் வெரி சாரி சார். கடமை தான் என் உயிர், நேர்மை தான் என் உயிர் மூச்சு. இந்த காக்கி சட்டை புனித கவசமா நினைக்கிறேன்னா இவரோட எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு உயிர் இல்லாத பணமா இருக்கிறதுக்கு என்னோட கான்ஷியஸ் அனுமதிக்காது சார். மிஸ் பாவனா, மோர் சின்சியாரிட்டி இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நான் இங்கிருந்து ஒரு போன் போட்டா அங்க பார்லிமெண்டே ஷேக் ஆயிடும். சும்மா அடம் பிடிக்காம என் பையனை வெளியே விடப்பார். ஓ, இத சொல்லத்தான் என்ன கூப்பிட்டு அனுப்புனீங்களா? நீங்க சொன்ன உடனே வெளியே அனுப்புறதுக்கு அந்த ஸ்கவுண்டர்ல நாங்க ஒண்ணு பெட்டி கேஸ்ல புக் பண்ணல. இட்ஸ் a kidnapping and attempted rape case. இதுக்கு நம்ம நாட்டுல எந்த கோர்ட்டும் பெயில் கொடுக்காது. இட்ஸ் டோட்டலி a non-bailable offense. You got it? தடாவே வித்ட்ரா இருக்கும்போது இந்த கேஸ்லாம் எனக்கு சாதாரணம். நான் இவ்வளவு சொல்லியும் உன் செல்வாக்குல ஏதாவது பொலிட்டிக்கல் டிராமா ஆடுறதுக்கு முயற்சி பண்ண என்கவுண்டர்ங்கிற பேர்ல உன் மகனை ஷூட் பண்ணி பாடியை தெருவுல போட்டுருவேன். மைண்ட் இட். ஐயா, என்ன கமிஷனரே இவ இப்படி பொறிஞ்சு தள்ளிட்டு போறா? இவ பேசிட்டு போறத பார்த்தா நம்ம தலைவர் பையன் அவ்வளவுதான் போல் இருக்கு. யோ மினிஸ்டர், என்னையா பாக்குறேன், ஏதாவது செய்யு. ஓ மை காட், ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணிட்டேன் மேடம். ஓகே. அஜய் கேஸ் கம்பெனி.
இத உடனே லேபுக்கு அனுப்பி வைங்க. சீல் வைங்க. Come on, hurry up. Hands up. Move, 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 move. You are under arrest. Shut up. What are the charge? எந்த ஆதாரத்துல என்ன அரெஸ்ட் பண்ற? உன்னை எதுக்காக அரெஸ்ட் பண்றோம்னு இதுல டீடைலா இருக்கு, படிச்சு பாரு. சொசைட்டில எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. Don't try to spoil my image. Just wait. Dress change பண்ணிட்டு வரேன். I will show you what I am. சமுதாயத்தை நாசம் பண்றதே உங்க ஸ்டேட்டஸ் வச்சு தானே. Just 5 minutes உனக்கு டைம் தரேன். Hurry up. Go and change and come. Go. Officers, be alert. ஹலோ ஹோம், நான் தான் விஜய் சோப்ரா பேசுறேன். யாரையும் நெருங்க விடாதீங்க. Come on. விடு. Come on. எல்லாரும் தள்ளி போங்க. Please, எல்லாரும் தள்ளி போங்க. கொலை பண்றாங்க. இத கொலை பண்றாங்க. இத கொலை பண்றாங்க. Please don't help me. இத விடு. சொல்லுங்க. கொலை பண்றாங்க. சொன்னா கேட்க சின்ன பண்ணாதீங்க. இத விடுங்க. நீங்க போலீஸ், நாங்க பிரஸ். உங்க டியூட்டியை நீங்க செய்யற மாதிரி எங்க டியூட்டியை நாங்க செஞ்சு இந்த நியூஸை பப்ளிக் கிட்ட சேர்க்க வேண்டியது எங்க கடமை. நீங்க தடுக்காதீங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு போங்க. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. என்ன செய்றீங்க நீங்க? என்ன நடக்குதுங்க? நீங்க என்ன போலீஸ்காரங்களா இல்ல குண்டர்களா? பிரச்சனை பண்ற சேனல்காரங்க பிரஸ்காரங்க முன்னாடி இப்படி அர்த்தராத்திரில ஒரு விஐபி அரெஸ்ட் பண்றீங்களா? இது எவ்வளவு தூரத்துக்கு போகும் தெரியுமா? சார் அது உங்க விளக்கம் ஒண்ணு தேவையில்லை. யார் யா இவ? இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? Dress மாத்திட்டு வர்றதுக்கு கூட எனக்கு டைம் கொடுக்காம எடுத்துட்டு போறா. யார் கொடுத்த தைரியம் அது? இங்க பாருங்க மிஸ் பாவனா, விஜய் சோப்ராவை எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்றதுக்கான ரீசனை சொல்ல வேண்டிய அவசியம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல சார். வாட் டு யூ மீன்? பதில் சொல்லு. ஒரு ஹோம் மினிஸ்டர் பார்த்து இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுற? இவன் செஞ்ச கிரிமினல் வேலைகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற விஷயம் பப்ளிக்கா தெரிஞ்சு போச்சுன்னா உங்க மினிஸ்டர் போஸ்டை இழந்து நீங்களும் இவங்க கூட ஜெயில இருக்க வேண்டியிருக்கும். ஓஹோ, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? இது எனக்கு முதல்லயே தெரியும். அதனாலதான் உன் சஸ்பெண்ட் ஆர்டரை கையோட கொண்டு வந்திருக்கேன். இத வாங்கிக்கிட்டு முதல்ல இடத்தை காலி பண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, வாரண்ட் கொண்டு வந்திருக்காளா? வாரண்ட். இந்த வாரண்ட உன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு உன் மேலேயே நான் இப்ப தூக்கி போடுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? Now you get out. இன்னும் ஏமா நிக்கிற? போய் யூனிஃபார்ம் அவுத்து போட்டு ஒரு புடவை கட்டிட்டு குடும்பம் நடத்து. யோ, என்னையா வேடிக்கை பார்த்திருக்கீங்கன்னா அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. போயா, வாங்க வாங்க. எப்படி ஏ ஹோமு, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டான்ல? இனிமே எதுக்கும் கவலைப்படாத.
விஜய் சோப்ரா சார் வீட்டுக்குள்ளாரே பூந்து அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தைரியமா உனக்கு? மரியாதையா பிரஸ்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு உன் தப்பு ஒத்துக்க. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என்ன கிட்னாப் செஞ்சு பிளாக்மெயில் பண்றியா? நீ எவ்வளவு அடிச்சாலும் உதைச்சாலும் நான் நிச்சயமா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இன்னொரு தடவை என்ன அப்பான்னு கூப்பிட்டா கொன்னுடுவேன் உன்ன. இது போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் இல்ல. இங்க நான் ஏட்டு, நீ என்ன சார்ன்னு தான் கூப்பிடணும். சார். எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. கர்மம். சார், இன்னைக்கு வரப்போற ஆபீசரு நெருப்புங்கிறாங்க. வெறும் நெருப்பு இல்ல, அவர் பேரே அக்னியா. அவர் வாயால பேச மாட்டாராம், புரட்டி எடுத்துருவாராம். நம்ம ஜூரி செக்ஷன்ல வர எல்லா கிரைம் ரிப்போர்ட்ஸும் கிரிமினல்ஸ் லிஸ்டும் இமிடியேட்டா என் டேபிள் மேல இருக்கணும். எஸ் சார். பல்ராமா. ஓகே சார். இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? உள்ள லாக்கப்ல இருக்காங்க சார். இவங்களெல்லாம் அந்தமான் ஸ்டைல்ல வரிசையில் நிப்பாட்டுங்க. லாக்கப் தரணும்பா. இப்படி வந்து நில்லுங்க, லைனா நில்லுங்க. சார், இவங்க பயங்கரமான பசங்க சார், ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சோம். அப்படியா? எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க. ஏன் சார் ஓடுன்னு சொல்லிட்டு தப்பிக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி சுட்டுட மாட்டீங்களே? உங்களை ஷூட் பண்ணி மறுபடியும் சஸ்பெண்ட் ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நானே சொல்றேன், எல்லாரும் வெளியே போங்க. கெட் அவுட். ஏய் வாங்கடா. சார் என்ன சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சோம், விட்டுட்டீங்களே சார்? இங்க பாரு, அவனுக்கு எல்லாம் வெளியில இருந்தானுங்கன்னா நீ நானே இங்க நிம்மதியா வேலை பார்க்கலாம். அதே உள்ள இருந்தானுங்கன்னா மாமியார் வீட்டுல இருக்க மாதிரி காஃபி டிஃபன் சாப்பாடுன்னு டெய்லி கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு இதெல்லாம் நஷ்டம் தானே. எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு வேண்டியவங்க அவங்கள விட சொல்லி நம்ம குழந்தைங்களை எல்லாம் கிட்னாப் பண்ணி நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி மிரட்டுவாங்க. இதெல்லாம் தேவையா? எந்த டென்ஷனும் இல்லாம மாசம் மாசம் சைன் பண்ணதும் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் சம்பளம் நம்ம டேபிள்ல வந்து விழும். உண்டா இல்லையா? ஆமா சார். அரசியல்வாதிகளால நாடே நாசமாயிட்டு இருக்கு. இத நீ நானும் சேர்ந்து நாட்டை திருத்த முடியும்னு நினைக்கிறியா? ஊர் பிரச்சனையில தலையிடுறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? இத பாரு, இதெல்லாம் தலையில போட்டு குழப்பிக்காத. சீக்கிரம் போய் ஒரு மசாலா டீயை என் சேம்பருக்கு அனுப்பு. ஐயோ, என்னையா அப்பாவும் பிள்ளை சேர்ந்து அந்த ஆளை பத்தி என்னென்னமோ சொன்னீங்க. ஆனா அவர் அப்படி இல்ல போல இருக்க. நாங்க தான் சார் பாக்குறோம். என் சர்வீஸ்ல இது வரைக்கும் இந்த மாதிரி பாக்கலப்பா. ஹலோ மிஸ்டர் ஏசிபி அக்னி. Let me introduce myself.
I am Chopra, Vijay Chopra. Nice to meet you. Nice to meet you. உட்காருங்க. I am the managing director of Ajay Group of Industries and so many software companies. ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன். சிரமப்பட்டு நீங்க சார் இவ்வளவு தூரம் வந்தீங்க. நான் வந்தது உன்னோட சின்சியரிட்டிக்காக. நான் சொல்றதுக்கு முன்னாடியே என் ஆளுங்களை ரிலீஸ் பண்ணி என்ன நீ ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்க. அதுக்காக யூ ஜஸ்ட் அக்செப்ட் தி ஸ்மால் கிஃப்ட். தேங்க்யூ வெரி மச் சார். சார், அரசாங்கம் கொடுக்கிற சம்பளமே எனக்கு போதும். இதோட அவசியம் எனக்கு இல்ல. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க செய்யற எந்த வேலையிலையும் நான் தலையிட மாட்டேன். Well said, well said. Very good officer, very good. I have come across so many characters, but you are a sincere officer. I like you. Keep it up. Okay, I'll see you later. Thank you, sir. Bye now. Okay. Baby. Amul baby. Am I right? I'm always right. ப்ளீஸ் அஜய், எனக்கு பசிக்குது. என்னால பசியை தாங்க முடியாது. ப்ளீஸ் அஜய். அப்படியா? என் ரேகாவால பசிய தாங்க முடியலையோ? அந்த ஃபுட்டை கொடுங்கடா. இது தாஜ் ஹோட்டல்ல வாங்கின மட்டன் பிரியாணி. இது சிக்கன் கபாப். பாரு பாரு, வாசனை பாரு. இது பிரான்ஸ் ஃப்ரை. இது ஸ்பென்சர் பேக்கரியில வாங்கின ஸ்பெஷல் பிரெட். இதெல்லாம் உனக்குதான் அப்படின்னு தப்பு கணக்கு போடாத. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டிக்கு வாங்கினது. அவங்க சாப்பிடுவாங்க, நீ பார்த்துக்கிட்டே இரு. அஜய், ப்ளீஸ் அஜய், நான் இப்படியே இருந்தா செத்து போயிடுவேன். இந்த ஃபுட் எல்லாம் உன்ன மாதிரி கொழுப்பு எடுத்த பொண்ணுங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு தேவையான ஐட்டமே வேற. அதாவது ஸ்லோ பாய்சன். அஜய், என்ன நீ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செய்யறதுக்கு ஒரேடியா சாகடிச்சிட்டு ப்ளீஸ். Never. நீ சாகவும் முடியாம வாழவும் முடியாம நிமிஷத்துக்கு நிமிஷம் துடிச்சுக்கிட்டே இருக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷமா இருக்கணும். Come on. வேண்டாம் அஜய், இது விட்டுடு ப்ளீஸ். நான் சொல்றது கேளு ப்ளீஸ் அஜய். இது விட்டுடு. வேண்டாம் அஜய், இது விட்டுடு ப்ளீஸ். இது விட்டுடு அஜய். நான் சொல்றது கேளு. அஜய். வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இருந்து வீட்டுக்குன்னு அலைஞ்சு சோர்ந்து போய் என் உடம்பு பாழாகி நான் போட்டிருந்த பூட்ஸ் தேஞ்சு போச்சே தவிர என் பேத்தி மட்டும் கிடைக்கவே இல்லை. உங்களால என் பேத்தியை கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுங்க. அவ செத்து போயிட்டானாவது சொல்லுங்க சார், சொல்லுங்க, சொல்லிடுங்க. ஒரு 4-5 நாள் அலைஞ்சு திரிஞ்சு போராடி என் மக மருமகளுக்கு ஒரே இடத்துல தகனம் செஞ்ச மாதிரி இவளுக்கு வாக்கிரிச்சு போட்டு பிண்ட வச்சு காரியம் பண்ணிட்டு நானும் ஒரேடியா செத்து தொலைஞ்சிடறேன். சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க பெரிய மனசு பண்ணுங்க. தயவு செஞ்சு என் பேத்தியை கண்டுபிடிச்சு கொடுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன். சார், உங்களை மாதிரி பெரியவங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என் வேதனை கஷ்டம் உங்களுக்கு புரியாது சார். நீங்க பாருங்க, உங்க வேதனை எங்களுக்கு புரியுது. நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க கிடைச்சதும் நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சார், அவளை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சார். உங்களை ஆயுஷ்க்கு மறக்க மாட்டேன். வரேன் சார். நல்லது, வரேன். போயிட்டு வாங்க. ராக்கி, இரு வரேன். ராக்கி, ரொம்ப பசிக்குதா? குடி. என்னமா சிந்து, என்ன பண்றீங்க? ஏய், டர்ட்டி டாக்.
Get out. என்னம்மா சிந்து, ஏன் இப்படி தெரு நாய்களோட விளையாடுற? இட்ஸ் இம்பாசிபிள். விஜய் சோப்ராவோட அஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சென்னை கோல்டன் சிட்டி மெகா ப்ராஜெக்ட் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணாம எப்படி சாங்ஷன் ஆச்சு? சார், விஜய் சோப்ராவுக்கு இருக்கிற பைனான்சியல் இன்ஃப்ளூயன்ஸ், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், மேன் பவர், அது மட்டும் இல்லாம அவருக்கு அண்டர்வேல் சப்போர்ட் கூட இருக்கு சார். அவருக்கு அகைன்ஸ்டா போறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க சார். சார், ஒருவேளை நம்ம டெண்டர் ஆஃபர் பண்ணாலும் விஜய் சோப்ரா டெண்டர் கேக்குறாருன்னா வேற யாரும் குறுக்க வர மாட்டாங்க. வாட் எவர் இட் மே பி, அவனுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கட்டும், அவன் அண்டர்வேல் கிங்காக இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். சிஎம் கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அவனோட எல்லா ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்றேன். அவன் பண்ணி இருக்கிற எல்லா ப்ராஜெக்டையும் 24 மணி நேரத்துக்குள்ள ஸ்மாஷ் பண்றேன். தட் இஸ் கலெக்டர் சித்தார்த்தா. இங்க டென்ட் போடுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? அத கேக்குறதுக்கு நீ யாரியா? நாங்க கார்ப்பரேஷன் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ஸ். இது கவர்மெண்ட் இடம். நாங்க விஜய் சோப்ரா ஆளுங்க. கவர்மெண்ட்னா விஜய் சோப்ரா, விஜய் சோப்ரானா கவர்மெண்ட். எங்களுக்கு எதுக்கே வேணும் பர்மிஷன்? நாங்க நினைச்சா அந்த செக்ரட்டரியேட்லயே போய் கட்டுவோம். இங்க பாருங்க, இங்க ஏழை குழந்தைங்களுக்கு ஸ்கூலு ஹாஸ்டல் கட்ட கலெக்டர் பர்மிஷன் கொடுத்திருக்காரு. மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க. இங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு எங்க பாஸ் விஜய் சோப்ரா ஆர்டர் போட்டிருக்காரு. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. நீங்க அனாவசியமா பேசுனீங்கன்னா நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? போலீஸ்ல நீங்க பூஜை ஆரம்பிங்கடா. யாரியா நீ? அதிகாரி, ஜில்லா அதிகாரி. இங்கிலீஷ்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லுவாங்க, ஷார்ட்டா டிசின்னு சொல்லுவாங்க. ஏய், கதையா கேட்டுட்டு இருக்க? ஆமா, நீ என்ன சொன்ன? விஜய் சோப்ரானா கவர்மெண்ட், கவர்மெண்ட்னா விஜய் சோப்ராவா? அப்ப கவர்மெண்ட் இங்க எதுக்குடா இருக்கு? மிஸ்டர் ரஞ்சித், இவங்களை அரெஸ்ட் பண்ணவோ என்கொயரி பண்ணவோ நமக்கு டைம் இல்ல. இன்னொரு தடவை இந்த ஏரியாவுக்கு வந்தா இவங்களை ஷூட் பண்ணி பாடி அவங்க பாஸுக்கு அனுப்பி வைங்க. எடுத்துட்டு போங்க இவனுங்கள. Idiots. Get up. Without permission எப்படி என் சேம்பருக்குள்ள வந்தீங்க? Without permission I can enter into the parliament also. After all, this is public service office. இங்க வர்றதுக்கு எனக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. எஸ், இது பப்ளிக் சர்வீஸ் ஆபீஸ் தான். அதுவும் நியாயமா நடந்துக்கிறவங்களுக்கு மட்டும், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இல்ல. ஆமா, இன்னைக்கு நடக்க வேண்டிய பங்கனை தடுக்கிறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல நீ இல்ல, வேற யாரு ஆக்கிரமிப்பு செஞ்சாலும் அவங்கள அடிச்சு உதைச்சி கைது செய்யற அதிகாரத்தை அரசாங்கம் எனக்கு கொடுத்திருக்கு. Of course. அந்த இடத்துல நான் எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ பெட்ரூமோ பாத்ரூமோ கட்டல. ஒன்ன மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. கவர்மெண்ட் சொத்தை அபகரிக்காது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? ஓகே ஓகே, பாருங்க சார், let us come to a compromise.
உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க. நேர்மை அது இதுன்னு பேசாது. டேய், யாரை கட்டி போட்டோ எடுத்த? நான் ஒரு பிரஸ்காரன். போட்டோ எடுக்க யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. ஜேர்னலிசம் இஸ் a pillar of democracy. You know that? சார், நீங்க யார்கிட்ட வேணாலும் பிரச்சனை பண்ணலாம். ஆனா எங்கள மாதிரி பிரஸ்காரங்கள்ட்ட வச்சுக்கிட்டீங்க, உங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பேப்பர்ல பிரிண்ட் ஆயிடும். அப்படியா? என்ன எதிர்த்துக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? டேய், இந்த போட்டோ உன் பேப்பர்ல பிரிண்ட் ஆவறதுக்கு முன்னாடி உன் போட்டோல மாலை போட்டிருக்கோம். ஹாய், வாய் மூடு. என்ன இந்த தமிழ்நாடு உன் பாக்கெட்ல இருக்குன்னு நினைச்சிட்டியா? அந்த காலம் இல்ல இது. உன் கையில இருக்க பணத்தை எடுத்துட்டு போய் கூவத்துல போடு. நான் உனக்கு ஜஸ்ட் 1 minute, only 1 minute டைம் கொடுக்கறேன். மரியாதை அடுத்த காலி பண்ணிடு. இல்லன்னா ஆஸ் பர் லா நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவுட். மிஸ்டர் அக்னி, ஐ எம் விஜய் சோப்ரா. இன்னைக்கு என் ஆளுங்க உன் ஸ்டேஷன் லிமிட்ல ஒருத்தனை பினிஷ் பண்ண போறாங்க. நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சார், என்ன காப்பாத்துங்க சார். நான் ஒரு ஜர்னலிஸ்ட் சார். என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். மிஸ்டர் விஜய் சோப்ரா, இவன் ஒரு ரிப்போர்ட்டர்னு சொல்றான். இவன் இனிமே உங்க விஷயத்துல தலையிடாம நான் பாத்துக்கிறேன். என்னப்பா? ஓகே. மிஸ்டர் அக்னி, இவன் ரிப்போர்ட்டரா இருக்கட்டும் இல்ல எடிட்டரா இருக்கட்டும், என்ன பத்தி தப்பா எழுதின இவன் உயிரோடவே இருக்க கூடாது. திஸ் இஸ் மை பாயிண்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். நோ மிஸ்டர் விஜய் சோப்ரா, நோ நோ ஸ்டேஷன்ல அந்த கிழவன் தொல்லை, வீட்டுல அந்த நாய் தொல்லை, நிம்மதியா தூங்க கூட முடியல. வீட்டுக்குள்ளே வர பாக்குறியா? ஓடு ஓடு போன ஓடு. உயிருக்குள் பாட்டொன்று உருவாக கேட்டேனே, நினைவெல்லாம் நீ என்று நெஞ்சை தந்து
நம் வாழ்க்கை பயணத்தில் ராகங்கள் சம்பந்தம் பாஷைகளை மீறியது பார்வையின் காந்தம் முத்து முத்தார வெள்ளை பனியே விண்ணுக்கு ரெட்டை கட்டம் ராக்கே 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 ஹலோ, நான் போலீஸ் ஆபீசர் அக்னி பேசுறேன். ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒரு தெருநாய் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது. தயவு பண்ணி சீக்கிரம் வந்து அதை பிடிச்சிட்டு போயிருங்க. டாடி டாடி வேண்டாம் டாடி, அது ரொம்ப நல்ல நாய் டாடி, ப்ளீஸ் டாடி. இங்க பாரு, நீ காலையில ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரமா எழுந்திருக்கணும்ல. வா போய் படுத்துக்கலாம். கமா. வா 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 வா. என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. சார், நான் ஒரு ரிட்டையர்ட் ஆபீசர். என் பேத்தி காணா போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து சுமார் 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆச்சு சார். இட்ஸ் ஃபேக்ட். இதுவரைக்கும் எந்த பிரயோஜனம் இல்ல. எனக்கு டென்ஷனா இருக்கு. போலீஸ்காரங்க என் பேத்தியை சின்சியரா தேடுறாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதே ஸ்டேஷன்ல உங்க தங்கச்சி டியூட்டியில இருந்தப்ப இந்த கேஸ நான் ஹேண்டில் பண்றேன்னு நம்பிக்கையோட சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சார். என் பேத்தி கிடைச்சிட்டானே நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி உங்க தங்கச்சி சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க சார். நான் உண்மையிலேயே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். என் பேத்தி புடைச்சிருக்காளா செத்துட்டாளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சார். அண்ணா, இவரு கதை ரொம்ப வேதனையானது. அதாவது இவரோட மகனையும் மருமகளையும் கொண்டுட்டாங்க. இவ்வளவு நடந்தும் இவரோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நகரவே இல்ல. அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் யாரு? ஏசிபி அக்னி. அந்த ஃபைலை நான் ஓபன் பண்ண வைக்கிறேன். ஹலோ, நீ இப்ப எங்க இருக்க? அந்த பக்கம். சிந்து, நீ எப்படி இங்க வந்த? உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தது? உனக்கு ஒன்னும் ஆகலையே? சபாஷ், பாசம்னா இதுதான். உங்க பொண்ணு 5 நிமிஷம் காணாம போனதும் எவ்வளவு கோபம், எவ்வளவு டென்ஷன். வா வா, பாராட்டி ஆகணும் சார் நீங்க உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை. அந்த பெரியவரோட பேத்தி 3 மாசமாச்சு காணா போய். இருக்காளா செத்தாளான்னு கூட தெரியல. அண்ணா ஆகாரம் இல்லாம அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அந்த கதை தெரியுமா அவனுக்கு? 1 மணி நேரம் உங்க மகளை காணணும் டென்ஷன் ஆயிட்டீங்களே. என் பேத்திய 3 மாசமா காணாம ராத்திரி பகலா பைத்தியக்கார மாதிரி சிஎம் ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், கமிஷனர் ஆபீஸ் அலைறனே எனக்கு எப்படி இருக்கும்? போலீஸ்காரங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல கரெக்ட் அக்னி. உனக்கு இவர் மேலயோ இல்ல சமுதாயத்து மேலயோ சென்டிமெண்ட் கிடையாது. உனக்கு சென்டிமெண்ட் இருக்கிறதெல்லாம் நீ பெத்த உன் பொண்ணு மேல மட்டும். அன்னைக்கு அந்த ஜெர்னலிஸ்ட் வந்து என்ன கொல்ல போறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினப்போ உங்க மனுஷத்தன்மை என்னாச்சு? செத்து போச்சா? காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு சேவை பண்றேன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்ட நீ ஏன் அந்த புனிதமான தொழிலை கேவலப்படுத்துற? உன்னால முடியலன்னா இந்த காக்கி சட்டை அவுத்து போட்டுட்டு ஒரு புடவை எடுத்துக்கிட்டு உன் பொண்ணுக்கு சமைச்சு போட்டுட்டு அப்பங்கிற பேரோட. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையா பேர் வாங்கினது சென்னை போலீஸ். அப்படி பேர் வாங்கின போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒன்ன மாதிரி பேடிங்க, பயந்தாங்குள்ளிங்க, கோழைங்க போலீஸ் ஆபீசரா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. இட் இஸ் ஷேம் ஆன் தி பார்ட் ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஒரு குற்றவாளிக்கு இன்னொரு குற்றவாளிய தட்டி கேட்கவோ தண்டிக்கவோ யோகியதா இல்ல. அதே மாதிரி ஒரு கொலைகாரனுக்கு
இன்னொரு கொலைகாரனை அரெஸ்ட் பண்ற அருகதை இல்ல. எஸ் சார், நான் ஒரு கொலைகாரன். இந்த தாதாவுடைய இடத்துல காக்கி சட்டையுடைய நிழல் கூட படாது. நீ நேரடியா தாதாவுடைய இடத்துக்கே வந்திருக்கன்னா உன்னை பாராட்டியே ஆகணும். போலோ, கியா சமாச்சார் போலோ. விஷயத்த சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ நான் ஒண்ணு பேட்டி எடுக்க வரல. ஆபீசர் அக்னி. அச்சா, உன்ன மாதிரி ரவுடிசம் பண்ற சில்லற பொறுக்கிகளுக்கெல்லாம் இந்த காக்கி சட்டையோட பவர் என்னன்னு காட்டி புரட்டி எடுக்க வந்திருக்கேன். அப்படின்னா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? சபாஷ், வெரி குட் क्वेश्चन. ஆன்சர் நானே கொடுக்கிறேன். டேய், உன்ன மாதிரி அயோக்கிய பசங்களை இந்த பூட்ஸ் காலாலே நசுக்கி உண்மையை கக்க வச்சிருக்கேன். டாக்டர் சார், ட்ரீட்மெண்ட் கொடுங்க அவனுக்கு. சரி சார். ஏய், என்ன இன்ஜெக்ஷன் இது? ஸ்டிச் பண்ணும்போது வலி இல்லாம இருக்க பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன். நோ, இன்ஜெக்ஷன் தானா? அப்படியே குத்துங்க. இந்த ஹைதர் தானாவுக்கு அந்த வலிதான் ரொம்ப பிடிக்கும். ஏய், நான் பாம் மேக்கர் ஹைதர்ரா. உன் பொண்டாட்டிக்கு பார்சல்ல பாம் அனுப்பி வச்சிருக்க. டேய், Excuse me. Hello. Yaru? Hello, madam. Yes, I'm Ashita from Malaysia. I want to congratulate Mr. Agni. He's the real hero of Tamil Nadu police. Acha. He'll be back within a half an hour. Please wait. I'm sorry, madam. I'm leaving to Bombay. My flight is at 12. It's already 11:30. If I miss my flight, all my programs will get cancelled. You please convey my regards. Okay, thank you. Bye. Bye.
ஐயோ சும்மா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. லைன் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன செய்யறது? கான்ஸ்டபிள் சார், டிராபிக் கிளியர் ஆனது. என் வண்டியை ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிடு. ஓகே சார். அப்புறம் பாத்துக்கலாம். கேளுங்க சார், என்ன போக விடுங்க. சும்மா என் சின்சியாரிட்டியால, என் ஹானஸ்டியால என் ஒய்ஃபை பலி கொடுத்தேன். என் மனசாட்சிக்கு நானே குற்றவாளியா இருக்கும்போது மத்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரம் எனக்கு எங்க இருக்கு? அக்னி, உலகத்துக்கே ஒளியை கொடுக்கிற சூரியனை சில சமயங்கள்ல கார்மேகம் மறைச்சிருது. அந்த கோபத்துல அதுக்கப்புறம் சூரியனை வெளிப்படாம இருந்துட்டா அதே நம்பி இருக்கிற ஜீவராசிகளை எப்படி வாழ முடியும்? உங்க வாழ்க்கையில என்னைக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி மௌனமா இருக்கிறது நியாயமே இல்ல. என் மனைவியோட ஆத்ம சாந்திக்காக என் மகளை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அப்படின்னா நீ இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கியே, அது எதுக்காக? எதுக்கா? என்னால இப்பவும் தண்டனை அனுபவிக்கிற கிரிமினல்ஸும் ரவுடிஸும் என் மேல இந்த யூனிஃபார்ம் இல்லன்னா நிச்சயமா என்ன கொண்டு போட்டுருவாங்க. அதாவது உன்னை காப்பாத்திக்கணுங்கிற சுயநலத்தோட தான் இந்த காக்கி உடுப்பை போட்டிருக்கேங்கிற? இல்ல சார், கடமைக்காக. நீ சொல்றது புரியல. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற கடமைக்காக. அது சரி, பாதிக்கப்பட்ட அப்பாவிங்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை இல்லையா? உங்களை கஷ்டத்துல இருந்து காப்பாத்த போய் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் மகளை யார் காப்பாத்துவா? நீங்க காப்பாத்துவீங்களா, சமுதாயம் காப்பாத்துமா? டியூட்டியை தாயா நினைச்ச நீ உன் மனைவி இறந்து போயிட்டாங்கிறதுக்காக அந்த தாயை தூக்கி தெருவில் போட்டுருவியா? ஒரு பாவமும் அறியாத உன் பொண்ண தாய் பாசத்துக்கு ஏங்க வச்சவங்களை தப்பிக்க விட்டுட்டு தெய்வமா போயிட்ட உன் மனைவிக்கு சொர்க்கத்துல கூட நிம்மதி கிடைக்காம நீ செஞ்சுட்ட. Look Agni, just go back to a crime history. எங்க போச்சு உன்னோட கோபம், ஆவேசம் எல்லாம்? குற்றவாளிகளை துரத்தி பிடிச்ச மன உறுதி, அந்த சிம்ம கர்ஜனை. சொல்ல அக்னி, come on tell me. ஒரு தடவை உனக்குள்ள இருக்கிற எரிமலையை வெளியே கொண்டு வா. அந்த விஜய் சோப்ரா என்ன இன்னைக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற அத்தனை கிரிமினல்ஸ் சாம்பல் ஆயிடுவானுங்க. Come on. ஆமா டாடி, மம்மியை கொன்னவன நம்ம சும்மா விடக்கூடாது டாடி. Yes sir. பாத்தியா அக்னி, எங்க ராக்கி கூட உனக்கு சப்போர்ட் பண்ணுது. மோகன்தாஸ்,
என்ஜாய் பண்ற ஸ்டைல டிஃபரெண்டா பண்ணியா? ஜனங்க சேஞ்ச் எதிர்பார்க்கறாங்க. நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆளுங்களை எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஆனா இவங்க யாரும் எனக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாங்க. நான் என்ன பண்றது? என்னாச்சு? என்னாச்சா? மாடலிங் அப்படி இப்படி சொல்லி எங்களை எல்லாம் கூட்டு வந்து ஏமாத்துறீங்களா? எங்களை எல்லாம் வச்சு இப்படி கேடுகட்ட பழப்பு நடத்துறியே, வெக்கமா இல்லடா உனக்கு? உங்க வீட்டுல இருந்து உன் பொண்டாட்டி பொண்ணுங்களை கூட்டு வந்து இப்படி படுக்கவே, அப்பதான் தெரியும் பொண்ணுங்களோட வேதனை. நாங்க எடுக்கிற வீடியோக்கு நீங்க கோஆபரேட் பண்ணாம போனா உங்களுக்கோ இது. இவன் எங்க போனா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். அதே மாடலிங்ல இருந்து நான். Hey, what nonsense is going on here, I say? You bloody son. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. இந்த பொண்ணு தப்பிச்சு வர்ற வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் மேனேஜ் பண்ண தெரியாதவன் unfit for this business. Dad, இது வரைக்கும் நம்ம கையில இருந்து யாரும் தப்பிச்சு போனதே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப bad time, Dad. You scoundrel. இந்த பொண்ணு தப்பிச்சு போய் போலீஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா நம்ம சீக்ரெட்லாம் அவுட் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீ நானும் கம்பி எண்ண வேண்டி வந்திருக்கோம். You get up from here, I say. பாஸ், நாம கொடுத்த இன்ஜெக்ஷன் எல்லாம் ஓவர் டோஸ் ஆகி எல்லாம் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. அவங்கள என்ன பண்ணலாம் பாஸ்? கான்ஷியஸ் இருக்கிறவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி கவரேஜ் பண்ணு. அன்கான்ஷியஸா இருக்கிறவங்கள நம்ம ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போய் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கொடு. யூ காட் இட்? எஸ் பாஸ். பாஸ், somebody is waiting for you. கவனி. ரஞ்சித் சார். யாரவா? விஜய் சோப்ராவோட பையன் அஜய். ராவணா, ராக்கி ஏன் அவனை பார்த்து குழச்சிக்கிட்டு இருக்கு? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது சார். இது அதே நாய் தான். ஆமா. ராக்கி, ராக்கி, come on, follow. ராக்கி உன்னை பார்த்து கத்துனப்பவே நான் உன் மேல சந்தேகப்பட்டேன். கிட்னாப்பிங் கேஸ்ல நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். You bastard! Come on! ரேகா எங்கடா? எந்த ரேகா? ஓ, சினிமா ஆர்டிஸ்ட் ரேகாவா? ஏதாவது ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்கிட்ட கேட்டா எனக்கு தெரியும். நான் அடிக்க மாட்டேன். அடிச்சா நீ இருக்க மாட்ட. கமான், டெல் மீ, ரேகாவை எங்க மறைச்சு வச்சிருக்க? ஏய் ஆபீசர், நீ அக்னின்னு பேரு வச்சுக்கிட்டதால மட்டும் ஒன்னும் பெரிய எரிமலை நினைச்சுக்காத. என்னை ஏதாவது டார்ச்சர் பண்ண நீ போட்டுக்கிற இந்த காக்கி சட்டையை இங்கே கரெக்டா வச்சு கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்க எனக்கும் தெரியும். ஞாபகம் வச்சுக்க. கையில இருக்கிற லத்தி கொழுப்பு இருக்கிற இடத்த பதம் பார்த்தா நீயும் வாய திறப்ப, உங்க ஒப்பனும் வாய திறப்பா. சொல்லு, ரேகா எங்க?
என் கூட படுக்கையில படுத்தவங்களே எனக்கு ஞாபகம் இல்ல. இதுல அந்த ரேகா யாருன்னு எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? உன் ஞாபக சக்தியை எப்படி கொண்டு வரதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சில விஷயங்கள்ல மனுஷங்களை விட பிராணிகளுக்கு புத்திசாலித்தனம் ஜாஸ்தி. Well sir, remove the tag. Rocky, idiot. ஐயோ! அக்னி, நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது என் பையனை. இம்மிடியேட்டா அவனை ரிலீஸ் பண்ணு. அந்த அயோக்கியம் உன் மகன்னு தெரிஞ்சுதான் அரெஸ்ட் பண்ண. என்ன அதுக்கு? அக்னி, கண்ட்ரோல் யுவர் டங் ஃபர்ஸ்ட். டேஷ் கவுண்டர். ஜாஸ்தி துள்ன உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். இறக்கம் காட்டுறதுக்கு அவன் ஒண்ணு பச்சை குழந்தை இல்ல. அவன் ஒரு கில்லர், சாடிஸ்ட், ரேபிஸ்ட். இந்த சமுதாயத்துல அவன் எல்லாம் வாழவே கூடாது. தூக்குல போட்டதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம பணத்தை கொடுக்க சொல்றேன். வந்து எடுத்துட்டு போய் வாக்கரிச்சு போடு. போடா ராஸ்கல். அக்னி, நீ இன்னைக்கு ரொம்ப ரஃபா பிஹேவ் பண்ற. இதுதான் அவரோட ஸ்டைல். இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தா மரியாதை கெட்டு போயிடும். பிக் கேர்ஃபுல். ஏய் ஆபீசர், நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்படிதான் நடந்துக்கிட்டன்னு யோசிச்சு பாரு. நீ உயிரோட இருக்கணும்னா என் பையனை உடனே ரிலீஸ் பண்ணு. ஏய், இந்த அக்னியை எடுத்து பேசினவங்களை எல்லாம் என் லத்தியாலையும் பூட்ஸாலையும் பின்னி அவனுக்கு கை காலை உடைச்சு சென்ட்ரல் ஜெயில கழி திங்க வச்சிருக்கேன். நீயும் அங்க போறியா? கடைசியில உன் போலீஸ் புத்தியை காட்டுற. டேய், within 24 hours நீ பினிஷ், என் பையன் ரிலீஸ். ரெண்டு ஒரே சமயத்துல ராகே. ஹாய், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சல? லஞ்ச் இது ஒரு எடுத்துக்க. கம் ஆன். My foot, you bloody officer. I will show who I am. பாப்பா, 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 பாப்பாவை காணுமே. பாப்பா, பாப்பா, சிந்து மேல இருக்கியாமா? ரஞ்சித், பாப்பா ஸ்கூல்லயும் இல்ல, இங்க வீட்லயும் இல்ல. சம்திங்ஸ் ராங் சார். Hey, within 24 hours நீ finish, என் பையன் ரிலீஸ். ரெண்டு பாப்பா, 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 பாப்பாவை காணுமே. பாப்பா, பாப்பா, சிந்து மேல இருக்கியாமா? ரஞ்சித், பாப்பா ஸ்கூல்லயும் இல்ல, இங்க வீட்லயும் இல்ல. சம்திங்ஸ் ராங் சார். Hey, within 24 hours நீ finish, என் பையன் ரிலீஸ். ரெண்டு ஒரே சமயத்துல நடக்கும். விஜய் சோப்ரா, எங்க என் பொண்ணு? உனக்கு மட்டும்தான் குழந்தை சென்டிமெண்ட் இருக்கணும், எங்களுக்கு இருக்க கூடாதா? நீ ரொம்ப பிரில்லியன்ட் கண்ணா. நான் தான் உன் குழந்தைய கிட்னாப் பண்ணேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அதுக்கு தாண்டா நான் ஐபிஎஸ் படிச்சது. டேய், என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லல, பொண்ணை இங்க இருந்து அடிச்சு இழுத்துட்டு போய் சுடுகாட்டுல வச்சு உயிரோட கொளுத்திடுவேன். ஏய் ஆபீசர், உன் போலீஸ் பாஷையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வெறும் பாஷையில மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மகன் எங்க இருக்கான்னு சொல்லேன்னா போலீஸ் ஸ்டைல காட்ட வேண்டியிருக்கும். மைண்ட் இட். பேச்ச குறைச்சிட்டு பாலிசிக்கு வந்தீன்னா உனக்கும் சேஃப், எனக்கும் சேஃப். என்ன பாலிசி? கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதாவது நீ என் மகனை ரிலீஸ் பண்ணு, நான் உன் மகளை சேஃபா உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். டேய், தெய்வ மாதிரியான என் குழந்தைக்கு உன் பொறிக்கு மகன் ஈக்குவலா? இங்க பா, என் குழந்தை விஷயத்துல ஏதாவது ஆட்டம் காட்டின இங்க உன்னையும் செல்ல இருக்க உன் மகனையும் சமாதி ஆக்கிடுவேன். பி கேர்ஃபுல். ஹலோ டாடி, நான் நம்ம வீட்ல தான் இருக்கேன், சீக்கிரமா வந்துருங்க. டேய் விஜய் சோப்ரா, இனி முடிஞ்சதுடா உன் கதை.
உன் கண்ணு முன்னாடியே உன் அநியாயமான சாம்ராஜ்யத்தை ஸ்மாஷ் பண்ணி உன் கேவலமான வாரிசை அடியோட அழிக்கல. என் பேரு அக்னி இல்லடா. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு அழிவு ஆரம்பம். சிந்து, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நம்ம ராக்கி கூட இருந்தா யாருக்கும் ஒண்ணும் ஆகாது டாடி. அப்படியா? நம்ம ராக்கி என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த நாய் நம்மளை ஃபாலோ பண்ணுதுடா. என்னது அந்த நாய் நம்மளை விடாது போல இருக்க? அது வரட்டும்டா, நீ பாட்டு போய்கிட்டே இருடா. அட, அது அந்த ராக்கி இல்ல? சும்மா இருக்க மாட்டேன். அது வந்து ஏன் ஃபாலோ பண்ணுது? சம்திங் ராங். டிரைவர் ஃபாலோ பண்ணு. வாய முடியும் சொல்றேன். கம் ஆன் ஃபாஸ்ட். டேய் லெஃப்ட்ல போடா. ஐம் சாரி ராக்கி. நான் ஒரு மனுஷனா இருந்து கூட உன்னோட பாசத்தை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். ஆனா நீ இன்னைக்கு என் மகளோட உயிரை காப்பாத்தி ஒரு போலீஸ் டாக்க விட நீ குறைச்சல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றது? நான் உங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கேன் சார். லுக் மிஸ்டர் அக்னி, உணர்ச்சி வசப்படுறதை விட சிந்திச்சு செயல்படுறது நல்லது. விஜய் சோப்ராங்கிற புயலை எதிர்த்து போராடும் போதும் அவனோட திட்டங்களை தவிடுபடியாக்கும் போதும் இந்த மாதிரி பிராணிகளோட உதவி ரொம்ப தேவை. ஐ திங்க் யூ நோ பெட்டர் தென் மீ. இதுக்கெல்லாம் எப்படி பிராயச்சித்தம் செய்ய போறேன்னு தெரியல. எனிவே, தேங்க்யூ வெரி மச் சார். ஆல் தி பெஸ்ட். சரி, ஓகே சார். மிஸ்டர் அக்னி சார், ஃப்ரம் டுடே இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்த ராக்கி உதவியா இருக்கட்டும். எங்க என் மகன்? சோப்ரா சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க பையன் எங்கேயும் போக மாட்டான், அமைதியா இருங்க. நாம அதை பத்தி தானே பேச வந்திருக்கோம். அதாவது சோப்ரா சார், இப்போ கேபினெட் ரீசபிள் ஆக போகுது. ஏன் நாற்காலியை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டமாயிடும் போல் இருக்கு. அதனால என்னால எந்த உதவியும் செய்ய முடியல. தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. நான் ஹோம் மினிஸ்டரா இருந்து எந்த பிரயோஜனம் இல்ல. அந்த சிஎம் என்ன அவன் யூஸ் பண்ற ரப்பர் ஸ்டாம்ப் நினைச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்தில் நான் போய் ஏதாவது சொல்ல போனா என் பதவியே காலி பண்ணிடுவோம் போல இருக்க. கரெக்ட். இந்த விஷயத்துல எனக்கும் அவருக்கும் கூட கிளாஷ் ஏற்பட்டிருக்கு. அதனால நான் உங்க பையனை ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணா டிபார்ட்மெண்ட்ல என் பிரஸ்டீஜ் போயிடும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். இதே தான் நான் தமிழ்ல சொன்னேன். உங்கள மாதிரி செல்ஃபிஷ்ங்களை நம்பி உங்க பொசிஷனுக்காகவும் உங்க ப்ரமோஷனுக்காகவும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணது வேஸ்டா போயிடுச்சு. ஏய்,
என் பையனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லா தெரியும். Now you all get out from here. லுக் மிஸ்டர் விஜய் சோப்ரா, நான் ஒரு ஹோம் மினிஸ்டர்ங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்சம் மரியாதையா பேசு. உன் பையன் அரெஸ்ட் ஆனதுக்காக நீ இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே ஓகே, உன் பையனை ரிலீஸ் பண்ண அவ்வளவுதானே. அதுக்கு நானே வேண்டிய ஏற்பாடு பண்றேன், நீ தைரியமா இரு. நீங்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுவீங்களோ இல்ல வேண்டாத ஏற்பாடு பண்ணுவீங்களோ அது பேச்சு இல்ல. யோ கமிஷனர, யோ ஓமு, நம்ம சோப்ரா சாரோட மகன் நம்ம மக மாதிரி. அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம 24 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வெளியே வந்துரு. யோ, யார் யார் நீ? சத்தம் போடாத. நான் இங்க இருந்து உன்னை எஸ்கேப் பண்ணி விட தான் வந்திருக்கேன். சீக்கிரமா வா. ஓடு ஓடு ஓடு, சீக்கிரமா ஓடி போ. நம்மள யாரும் ஃபாலோ பண்ணல பாஸ்? யாரும் இல்ல. ஓகே, கம் ஆன். நீ வேற அங்க விழுந்துட்டு சீக்கிரம் வாடா. நம்ம இம்மிடியா ரேகா இருக்கிற இடத்துக்கு போய் அவளை வேற இடத்துக்கு மாத்தோம். சரி பாஸ். நாம கடத்திட்டு வந்த பொண்ணை காணுமே பாஸ். இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. அறிவு கட்டார, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். அவங்க வரதுக்குள்ள நம்ம இங்க கிளம்பணும். வா. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ணியும் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களே. இப்ப என்ன சார் பண்ணலாம்? எஸ், நம்ம ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும்னா அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகணும். சார் என்ன சார் சொல்றீங்க? டோன்ட் வரி, நம்ம விரிச்ச வலையில இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. தாக்கிங்க. Surprising. Come on, Rocky. Come on. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். மிஸ்டர் ராமகிருஷ்ணன், இமீடியட்டா பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. கூடிய சீக்கிரம் எனக்கு ரிப்போர்ட்ஸ் வந்தாகணும். டாட், யூ ராஸ்கல், என்னடா இது? Are you mad? உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக நான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நீயே இப்படி தப்பிச்சு வந்து கல்பிரேட்னு ப்ரூவ் பண்ணிட்டியடா. ஷிட். யூ ச்சே. What do you mean, Dad? அப்படினா எங்களை எஸ்கேப் பண்ண வச்சது நீங்க இல்லையா? ஓ, there is something wrong. நம்மள ட்ராப் பண்றதுக்காக அக்னி போட்ட திட்டம் இது. அவனுக்கு தெரியல நாம எவ்வளவு புத்திசாலின்னு. பட் பை டாட், டார்ச்சர் கொடுத்தோம். நான் ரேகாவை பத்தி வாயை திறக்கல. பட் டாட், அந்த ரேகா நம்ம பழைய பில்டிங்ல இல்லையே. அந்த ஏசிபி உன்னை கஸ்டடியில எடுத்தான்னு தெரிஞ்சதோ அவ இருந்த இடத்தை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, குட் நைட் டாட். சார், அந்த பொண்ணை கொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமா ரேப் பண்ணிருக்காங்க. பாடியில இருக்கிற காயங்களையும் சிகரெட்டால சுட்ட மார்க்கையும் பார்க்கும்போது that rapist must be a sadist, சார். அந்த பொண்ணை கொல்றதுக்கு முன்னாடியே பாடியில இருந்து கண்ணையும் கிட்னியும் எடுத்திருக்காங்க. சோ இது கற்பழிப்போட சேர்த்து கண்ணையும் கிட்னியையும் பலி கொடுத்த பாடி, சார். சார், இது வரைக்கும் சிட்டில மிஸ் ஆயிருக்கிற பொண்ணுங்க லிஸ்ட் இது. இவங்க எல்லாம் 18 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள. இவங்க எல்லாம் மிஸ் ஆயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் இருக்கே தவிர திரும்ப கிடைச்சிட்டாங்கன்னு எந்த ஸ்டேஷன்லயும் ஒரு ரிப்போர்ட்டும் இல்ல. ரீசெண்டா ஒரு டெட் பாடி கிடைச்சது. அந்த பாடியில கண்ணு கிட்னி ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. டெட் பாடி எங்க கிடைச்சது? மகாபலிபுரம் ரோட்ல ஒரு ஓல்டு பில்டிங்ல கிடைச்சது. அந்த ப்ராப்பர்ட்டி யாருதுன்னு விசாரிச்சீங்களா? அதே குரூப் ஆஃப் கம்பெனிஸ். விஜய் சோப்ரா? எஸ் சார், அது விஜய் சோப்ராவோட சொந்த ப்ராப்பர்ட்டி. சார், அந்த பில்டிங் மேல எனக்கு டவுட் இருக்கு சார். அங்கே சர்ச் பண்ணா ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். அங்கே எஸ்டிமேட் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும் சார். Mr. Siddhartha, cooperate with him as per the law. I'll do my best, sir. Thank you. It's okay. Thank you, sir. All right.
My God. Come on, hurry up. கான்ஸ்டபிள் சென்டர் கொண்டு வாங்க. சீக்கிரம். Come on. இன்னும் 2 பாடி. இங்க வை. அதே சீக்கிரம். இங்க வா. எல்லாத்தையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடுறேன். அதே. ஏய் கம் ஆன். சீக்கிரம். கம். கம். சீக்கிரம். சீக்கிரம் வா. ஆடா. Make it fast. Come here. சீக்கிரம்யா. அது போய் எடு. Come. சீக்கிரம். Down. Wait. Down. Oh God. சீக்கிரம். Oh my God. அங்க பார். அது போய் எடு. சீக்கிரம் ஆட்டோ. Come on. Quick. ரஞ்சித் சீக்கிரம் ஆகட்டும். ஓகே மேடம். ஆபீசர் இந்த பாடி சொல்லு. அங்க எடுத்து போ. வா வாங்க. போடு. சீக்கிரம். இங்க போடு. போங்க அங்க பாருங்க. சீக்கிரம்ப்பா. இங்க எடுத்துட்டு வா. வைங்க. அப்படிதான். சீக்கிரம். வாங்க. ஆகட்டும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க வைங்க. போங்க. நீங்க இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கீங்க. நான் லேப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க கூட வாங்க. எஸ் மேடம். மிஸ்டர் ராமகிருஷ்ணன், இந்த பாடி எல்லாம் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடுங்க. ஏய் சீக்கிரம். அங்க பாருங்க. அங்க போய் பாருங்க. நீ கலெக்டரா இருந்தாலும் ஏன் ப்ராப்பர்ட்டிய என்னோட பர்மிஷன் இல்லாம சோதனை போடுறதுக்கு உனக்கு என்னையா ரைட்ஸ் இருக்கு? மிஸ்டர் விஜய் சோப்ரா, சிட்டியில் இருக்கிற உன் ப்ராப்பர்ட்டியில ஃபென்சிங் போட்டு டைட் செக்யூரிட்டி போட்டிருக்க. அப்படி இருக்கும்போது 1 இல்ல 2 இல்ல 30 பொண்ணுங்களோட பணத்தை புதைச்சிருக்கிறது உனக்கு தெரியாம நடந்திருக்காது. மிஸ்டர் சித்தார்த்தா, அதிகாரம் இருக்குதுன்னு என்னையே இந்த விஜய் சோப்ராவே எதுக்குறியா? மிஸ்டர் விஜய் சோப்ரா, ஹோல்ட் யுவர் டங். நீ பெரிய மில்லியனரா இருக்கலாம், உனக்கு பைனான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கலாம், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கலாம், பட் ஐ கேர் மை டாம் ஃபுட். உன்னோட திமிரெல்லாம் என்கிட்ட வந்து காட்டலான்னு பார்த்தேன், கழுத்தை பிடிச்சு தள்ளிடுவேன். வித்தின் நோ டைம் உன்னை டிரான்ஸ்பர் பண்ற பவர் இருக்கிற என்கிட்டயே. வாய மூடு. இந்த டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு இந்தியாவில் இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் போர் அடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் இந்த டயலாக்க மாத்து, நெக்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ. ஐ சே கெட் அவுட். I will teach you. What you are going to teach me? I am ready for that. Get out, rascal. சார், நம்ம இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் படி மோர் தென் 300 கிட்னிஸ் இதே கிட்னி ஃபவுண்டேஷன்ல இருந்து வேற இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சோ இதுக்கு பின்னாடி விஜய் சோப்ராவுக்கு சம்பந்தம் இருக்கு. ஐசி சார், நாம ஏன் இமிடியேட்டா அந்த சோப்ராவை அரெஸ்ட் பண்ண கூடாது? அது நீங்க நினைக்கிற மாதிரி சுலபம் இல்ல மிஸ்டர் ராமகிருஷ்ணன். விஜய் சோப்ரா அப்பவே உஷாராயிட்டான். அவன் எந்த நேரத்திலயும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருப்பான். ஆமா சார், நாம இந்த ஆபரேஷனை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பிரில்லியண்டா அவங்களை அட்டாக் பண்ணணும். அதனால அவங்க சீக்ரெட் இடங்களை எல்லாம் சர்ச் பண்ணணும். யூ ஆர் கரெக்ட். ஓ ரங்கநாதன் சார், இந்த பையன் சார், இவன் என் பேத்தியோட ஃப்ரெண்ட் ஸ்ரீகாந்த். என் ரேகாவை இவனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நாங்க முடிவு செஞ்சிருந்தோம். பேட் லக். அன்னைக்கு அந்த ராட்சசன் விஜய் சோப்ராவோட மகன் அஜய் சோப்ரா எங்க வீட்டுக்கு வந்து ரேகாவை கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது இவன் தடுத்திருக்கான். 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில பலமா அடிபட்டுருச்சு. அன்னைக்கு கோமாவில் விழுந்தவனுக்கு இன்னைக்கு தான் நினைவு திரும்பி இருக்கு சார். அப்படின்னா ரேகாவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணது அஜய் சோப்ராவா? ஆமாமா. ஐ விட்னஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவன் எப்படி தப்பிக்க முடியும்? ரங்கநாதன் சார், இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பேத்தியை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நான் வரேன் சார். Come on, let's go. What that? What are you thinking? Something wrong? Nothing, my boy. நீ தப்பிச்சு வந்து இவ்வளவு நாள் ஆகியும் சும்மா இருக்கிற ஆள் இல்ல அந்த அக்னி. கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணா அவன் ஏதோ திட்டம் போடுறான்னு தோணுது. பட் அவனால எதையும் புடுங்க முடியாது. நமஸ்தே சார். நமஸ்தே. பைசா ரெடி, கிட்னி ரெடியா சார்? ரெடி. பாருங்க, இவ பேரு சாதனா. உங்களுக்கு தேவையான கிட்னியை இவங்க தான் டொனேட் பண்றாங்க. இவங்க அப்பா கூட அதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. சோ
நீங்க நாளைக்கு 12 மணிக்கு உங்க பேஷண்டோட இங்க வாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்லயே ஆபரேஷன். இவ பேரு சாதனா இல்ல, ஜோதி. இவ செப்டம்பர் 4ஆம் தேதி ஏபிசி காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து கிட்னாப் ஆன 3 பொண்ணுங்கள்ல ஒருத்தி. இது போதுமா? இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா? யார் நீங்கெல்லாம்? வாய் மூடு. என்னையோட நாடத்தை நிறுத்திக்க ஜோசப். I am Collector Siddhartha. He is ACP Agni and he is Special Crime Officer Mr. Ramakrishna. And I am ACP Bhavana. Mr. Agni. Yes sir. இந்த பொண்ணுங்களை அவங்க வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. I will see you later. Okay sir. சாலஞ்செல்லாம் எனக்கு அல்வா துண்டு, சாதிக்கவே துணிந்தால் வெற்றியுண்டு, ஆட்டத்துக்கு வந்தால் போட்டி உண்டு, ஆட்டோகிராஃப் பட்டி செல்ல கோப்பை உண்டு. சாலஞ்செல்லாம் எனக்கு அல்வா துண்டு, சாதிக்கவே துணிந்தால் வெற்றியுண்டு. என்றால் வேட்டையுண்டு, வேட்டையாட சக்தியுண்டு, மோதி பார்க்க தில்லும் உண்டு, முடிவில் நீதி வெற்றியுண்டு. விடிவில்லையா முடிவில்லையா கொடுமைக்கு கொண்டாட்டமா, கோலாகலம் கோலாட்டமே கூண்டாடுதா கைலாசமே, பழியா சதியா பகைவா சாலஞ்செல்லாம் எனக்கு அல்வா துண்டு, சாதிக்கவே துணிந்தால் வெற்றியுண்டு. நீதி என்றும் தூங்கவில்லை, நேர்மை வழியில் தோல்வி இல்லை, முதலை கூட்டம் தொல்லை சேர எல்லை தாண்டும் எதிரி நானே, புலி பதுங்கினால் நரி பாயுமா, புயலுக்கு பூட் பாலிஷா, சித்திக்கொண்டே சிரிப்பென்னவோ ஐந்தோடவே இடம் தேடுதா, பகைவார் ரெடியா வழியில் திரையா, சரியா தடையா ஒரு கை பறையா. சாலஞ்செல்லாம் எனக்கு அல்வா துண்டு, சாதிக்கவே துணிந்தால் வெற்றியுண்டு, ஆட்டத்துக்கு வந்தால் போட்டி உண்டு, ஆட்டோகிராஃப் தட்டி செல்ல கோப்பை உண்டு.
உண்டு சாதிக்கவே துணிந்தால் வெற்றியுண்டு. சோப்ரா, உனக்கு என்ன பைத்தியமா? இப்பதான் எனக்கு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து போன் வந்துச்சு. நம்ம எதிரியான ஏசிபி அக்னி, ஏசிபி பவனா எல்லாரும் நம்ம இடத்தை ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்களாம். இந்த மாதிரி சமயத்துல இந்த பார்ட்டி எல்லாம் தேவைதானா? நம்ம விஷயம் வந்திருக்கிற கெஸ்டுகளுக்கு தெரிஞ்சதுன்னா நீ ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆகிற பிளான் எல்லாம் கம்ப்ளீட்டா நாசமாயிடும். அடடட, என்ன அற்புதமா குலுக்கி ஆடுதப்பா நீ. ஆஹா, அவன் முகத்தை காட்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஐயா, இது யாருன்னு தெரியலையா பாருங்க தலைவரே. இவ ஏசிபி பாவனா. இவளை சும்மா விடக்கூடாது. என்கிட்டயே நாடகம் மாறுறீங்களாடா ராஸ்கல்ஸ். கமான் கமான் கமான், ஷூட்டர்ஸ். ஏய், இன்னையோட உன் கதை முடிய போது விஜய் சோப்ரா. ராக்கி, என்னாச்சு ராக்கி? ஏன் குலைக்கிற? ராக்கி, என்னாச்சு? ரேகா எங்க இருக்கான்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. வாங்க ராக்கி. ராக்கி, ராக்கி.
ரேகா 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 எப்படி பாருங்க ரேகா ரங்கநாதன் சார், இன்னிலிருந்து உங்க ராக்கிய எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஐ மீன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருங்க. இந்த ராக்கினால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நிச்சயமா பிரயோஜனம் இருக்கும். நோ நோ சார், ராக்கின்னா எனக்கு உயிர், இவன் எனக்கு தம்பி மாதிரி. ஐம் சாரி சார், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரேகா, நம்ம ராக்கி எங்கேயும் போகலம்மா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போக போகுது. பாருமா, தீவிரவாதிகளை, கொள்ளக்காரங்களை, கொலகாரங்களை பிடிச்சி நம்ம நாட்டுக்கு உதவி செய்யும். அதெல்லாம் நமக்கு பெருமை தானே. We must feel proud of its action. இதுவரைக்கும் ஹோம் டாகா இருந்தது, இனிமே இது போலீஸ் டாக். யா, போலீஸ் டாக்.